காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ராம் சரண் நடித்து நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் வெளிவந்திருக்க பொங்கலுக்கு வெளிவந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வெளிவந்த கேம் சேஞ்சர் படத்தோட சின்ன ரிவ்யூ தான் இது. கேம் சேஞ்சர் உண்மையிலேயே படம் கேம் சேஞ்சரான்னு கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க். நிறைய பேர் சொல்கிறாங்க அவுட்ரைட் ஃபிலிம்னு. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவுட் ஆஃப் தான் ஷங்கர் ஆகிட்டாரோ அப்படின்னு தான் நம்மளை கேட்க தோணுது. சில விஷயங்கள் அவர் மாற்றிக்கிட்டால் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணால் நல்லா இருக்குன்றது எல்லாரோடைய ஒப்பீனியனாகவும் இருக்குது. என்னோடய பர்சனல் ஒப்பீனியனும் அதுதான். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சீன் பார்த்திங்கன்னா, ஒரு மால் சீன் ஒன்று இருக்கும், அதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கிரிஞ்சான ஒரு சீனை ஷங்கர் சார் 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்தா ஓகே. ஒரு முதல் ஜென்டில்மேன் அதுக்கு யோசித்தா அந்த பீரியட் ஃபீலிங்க்கு ஓகே. இந்த டைமில் அது சாத்தியப்படுமா அப்படின்றது சொல்ல தெரில. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ராம் சரண் அப்படின்ற ஒரு ஆக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு சீனில் அந்த ட்ரெயின்லேருந்து இறங்குவார் இல்லையா, அதுலேருந்து கிளைமேக்ஸில் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் எஸ்ஜே சூர்யாவுக்குள்ள சண்டை போட்டு அப்புறம் டைட்டில் கார்டு ஓடணும் சைக்கிளில் வர ராம் சரண் வரைக்கும் மனுஷன் நின்று விளையாண்டுருக்கார். அவர் சில சீன்ஸ்லாம் போர் அடிக்கும் போது அப்படி ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ புளிக்கு போகிறதுக்கு பூனே ஆகாதுல்ல. அவர் ராம் சரண் ஆக்டிங்க்கு எவ்வளோ மார்க் வேணாலும் கொடுக்கலாம். கீரா அட்வானி அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சப்ஜெக்டில் அவ்வளோதான் இருக்கும். எஸ்ஜே சூர்யா சாருக்கு என்னுடைய வேண்டுகோள், இது நீங்கள் மாநாட்டில் இது கற்றுனீங்க ஓகே, நாற்காண்டியில் கற்றுனீங்க ஓகே, திருப்பி இதில் ரிப்பீட் பண்ண வேணாம். அது அடுத்த படத்துலேருந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வேறு ஒரு மெத்தட் ஆக்டிங் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா இருக்குன்றதே எனக்கு தாண்மையான கருத்து. இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு கேரக்டர் இருக்குது. அதை எப்படி அவர் ஒத்துக்கிட்டார். ஆனால் நல்ல கேரக்டர், சூப்பர் கேரக்டர். அந்த கேரக்டர் வரும்போதெல்லாம் ஆடியன்ஸ் மனசில் இருக்கிறத பேசுகிறது ஜெயராம் சார். சில பேர் கேட்குறாங்க அவர் எப்படி இந்த கேரக்டரை ஒத்துக்கிட்டார் அப்படின்னு. மணிரத்னம் படத்தில் கொடுத்த கேரக்டரை விட இது ஒன்றும் மோசம் கிடையாது. அந்த இடத்துல நான் காம்ப்ரமைஸே ஆகிருக்க மாட்டேன், சரியா?